நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அகிலம் முழுவதும் தன் கருணை கண்களால் காத்தருளும் அலைமகளுக்கு இன்று 6ஆம் நாள் நவராத்திரி உற்சவம். ருத்ரனை வழிபட்டால் சமுத்திரமும் வழிவிடும். அப்பேற்பட்ட முக்கண்ணனை சம்போ சம்போ சங்கரா என அர்ச்சித்தபடியே கேட்டால் அசையாத உடம்பும் ஆடத் தொடங்கும். நாம் இந்த பூமியில உயிர் வாழ பஞ்சபூதங்களோட துணை வேண்டும். பஞ்சபூத சக்திகள் இல்லாம இந்த படைப்புலகமே இல்லைன்றது எல்லோருக்கும் தெரியும். நவராத்திரியில நாம வச்சு வழிபடுற பொம்மைகளுக்கும் பஞ்சபூத சக்திகளுக்கும் என்ன தொடர்பு? வெறும் மண்ணுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மண்ணு எப்படி மகத்தான இறைவன் நிலைக்கு உயர்ந்துச்சு? பஞ்சபூதங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இதில் உங்களுக்கு நான் இப்போ விளக்கணும்னு பார்க்குறேன். மண் பொம்மைகள் வைக்கிறோம் இல்லையா, அதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மண் எங்கேருந்து எடுக்கிறாங்க? நிலத்திலிருந்து. இது நிலம். அந்த நிலத்திலேருந்து எடுத்த மண்ணை தண்ணி விட்டு குழைப்பாங்க இல்லையா? நாம எந்த பாத்திரத்துல தண்ணீரை வைக்கிறோமோ அதோட உருவத்தை தான் அதை எடுத்துக்கும். இப்போ ஒரு வட்டமான ஒரு பானைன்னு நினைச்சா இது நீர், இது நிலம். அதை போட்டு நல்லா பிசைஞ்சு அழகான ஒரு பொம்மை பண்ணி அதை நெருப்புல சுடுவாங்க. இதையே முக்கோணத்துல சொல்றோம்னா நெருப்பு எப்போதும் மேல் நோக்கி எரியும். ஆக நிலம், நீர், நெருப்பு இதுல சுட்டாச்சு. சுட்ட பிறகு அதுக்கு வண்ணம் பூசிட்டு காத்துல ஆற வைக்கணும். இது அந்த காற்றுக்கான சிம்பல். அலை அலையா போறதுனால இது காற்று. இதற்கு மேல ஆகாயம் என்பது அதுதான். இப்போ இந்த மண்ணை காலால மிதிக்கிறோம், கையால பிசையறோம், தண்ணி ஊற்றி பிசையறோம், நல்லா அடிச்சு கிடிச்சு அதை அழகான பொம்மை பண்ணி சூளையில் வச்சு சுடுறோம். சுட்டதை நல்லா வண்ணம் பூசிட்டு இந்த மாதிரி காத்துல காய வச்சுட்டா இறைவனுடைய நிலைக்கு இந்த மண்ணானது உயர்ந்து விடுகிறது. இந்த பஞ்சபூத தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டதுதான் நவராத்திரி. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க மண் பொம்மை நிறையா வாங்குவோம். இந்த கைவினை கலைஞர்கள்லாம் இந்த கலை அழியாம இருக்கணும்னா நீங்க மண் பொம்மை வாங்கித்தான் ஆகணும், மரபொம்மை வாங்கித்தான் ஆகணும். கலைஞர்கள் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும்.
கொலு காணலாம் நிகழ்ச்சியில் நாம் இப்போ பார்க்க இருக்கும் கொலு மதுரை தல்லாகுளம் திலகம் குருசாமி குடும்பத்தினருடைய வீட்டு நவராத்திரி கொலு தாங்க. அகிலம் முழுவதும் தன் கருணை கண்களால் காத்தருளும் அலைமகளின் 6ஆம் நாள் நவராத்திரி உற்சவத்தில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அலைமகள் என நாம் அன்பாய் அழைத்து மகிழும் மகாலட்சுமிக்கு இன்னொரு திருநாமமும் இருக்குங்க. வேட்டுவ குல பெண்ணாக பிறந்து ஒரு திருப்பெயர் பெற்றாலாம் இந்த மகாலட்சுமி. அது என்ன பெயர்? மகாலட்சுமிக்கு பார்கவி என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த பார்கவி அப்படின்ற இந்த பெயர் எப்படி அவளுக்கு வந்ததுன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு முறை பிருகு முனிவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரிலே ரொம்ப பொறுமைசாலி யார் என்று பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று அவர் போகிறார். பிரம்மாவை சந்தித்த அந்த நிமிடத்திலே, நீங்கள் இறைவனுடைய முடியை தரிசனம் செய்ததாக பொய்யுரைத்தீர்களாமே என்று பிரம்மாவை கேட்க பிரம்மாவுக்கு கோபம் வருகிறது. அவருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடாது என்று அந்த இடத்திலே இருந்து விலகி வந்து விடுகிறார் பிருகு முனிவர். அடுத்து சிவபெருமானை சந்திக்க போகிறார். சிவபெருமானை சந்திக்கின்ற பொழுது, நீங்கள் கோபத்திற்கு ஆட்பட்டவராமே, வேதத்திலே கூட உங்கள் கோபத்தை பற்றி பாடப்பட்டிருக்கிறது என்று சிவபெருமானை கேட்கின்ற பொழுது அவருக்கு உண்மையாகவே கோபம் வருகிறது. எங்கே அவர் நெற்றிக்கண்ணை திறந்து விடுவாரோ என்று அந்த இடத்திலே இருந்து விலகி ஓடி வந்து விடுகிறார் பிருகு முனிவர். நேராக சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனை பார்க்க வருகிறார். நாராயணனோ அப்பொழுது யோக நித்திரையிலே இருக்கிறார். நான் பிருகுமுனிவன் வந்திருக்கிறேன், நான் பிருகுமுனிவன் வந்திருக்கிறேன் என்று பலமுறை சொல்லியும் கூட தன்னுடைய துயிலிலே இருந்து நாராயணன் எழவில்லை. ஆத்திரம் அடையக்கூடிய பிருகுமுனிவர் தன்னுடைய கால்களினால் ஓங்கி நாராயணனுடைய இடப்பக்கத்திலே உதைக்கிறார். அதாவது வக்ஷஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி உரையக்கூடிய அந்த இடத்திலே ஓங்கி உதைத்தவுடன் யோக நித்திரையிலே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எழுந்து, அடடா பிருகுமுனிவரே, தங்கள் வந்ததை நான் கவனிக்கவில்லையே, என்னை மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு இவ்வளவு சிரமம் கொடுத்து விட்டேன், என்னை உதைத்ததிலே உங்களுடைய கால் வலித்திருக்குவே என்று அவர் கால்களை தடவி கொடுத்தாராம். பிருகுமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்ததோடு அல்லாமல், மகாலட்சுமி உரையக்கூடிய இந்த வக்ஷஸ்தலத்திலே நான் உதைத்து விட்டேனே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், எனக்கு நீங்கள் ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். என்ன என்று கேட்கின்ற பொழுது, நான் செய்த இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக ஸ்ரீதேவி சாக்ஷாத் மகாலட்சுமி என்னுடைய மகளாக பிறந்து அவளுடைய கால்களால் என்னை உதைத்தால்தான் நான் செய்த இந்த பாவம் பழி போகும் என்று பிருகுமுனிவர் கேட்க, அப்படி மகாலட்சுமி
ஒரு பிருகுமுனிவருடைய மகளாக பிறந்தாள். மகாலட்சுமியை பற்றி நாம் இவ்வளவு அனுபவிக்கின்ற பொழுது முக்கியமான ஒரு பகுதியை நாம் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். ரொம்ப மகாலட்சுமியை விரும்பி பாடியவர் பாரதியார். உஜ்ஜயினி நித்திய கல்யாணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நவராத்திரி பாடல். அந்த நவராத்திரி பாடலிலே உமாவாகவும் சரஸ்வதியாகவும் ஸ்ரீமாதாவாகவும் இந்த முப்பெரும் தேவியரை பாரதியார் பாடுகிறார். அப்பொழுது ஸ்ரீதேவியை பற்றி பாடுகின்ற பொழுது, பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி மின்னும் நவ ரத்தினம் போல் மேனி அழகுடையாள் அன்னை அவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி தன்னிரு பொற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே என்று ஸ்ரீதேவியை மிக ஸ்லாகித்து பாடக்கூடிய ஒரு பாடலாக அந்த ஸ்ரீதேவியினுடைய பாடல் அந்த பகுதி அமைகிறது. இதை தவிர 3 காதல் என்று உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாக, ஒரு மிகப்பெரிய அற்புதமான கவிதையாக 3 தேவியரை குறித்து காதலாக தொடங்கக்கூடிய அந்த பாடல் கடைசியில் பார்க்கின்ற பொழுது அவள் அன்னை வடிவமாடா என்று அன்னையாக அவர்களை பாவிக்கக்கூடிய அந்த மனோபாவத்தை பாரதியார் எடுத்துச் சொல்லக்கூடிய இடம் மிக அற்புதமாக அமைகிறது. இதிலே ஸ்ரீதேவி என்று இந்த 3 காதலிலே வரக்கூடிய பகுதியை பற்றி, தேவியை பற்றி பாடுகின்ற பொழுது, காட்டு வழிகளிலே மலை காட்சியிலே புனல் வீழ்ச்சியிலே பல நாட்டுப்புறங்களிலே நகர் நன்னு சில சுடர் மாடத்திலே வேடரிடத்திலும் வேந்தரிடத்திலும் மீட்டும் அவள் வருவாள் என்று பாரதி பாடுகிறான். காட்டு வழியிலே இருப்பாள் சரி, புனல் வீழ்ச்சியிலே இருப்பாள் சரி, நாட்டுப்புறங்களில் இருப்பாள் சரி, நகர்களிலே இருக்கக்கூடிய மாடங்களில் சில விளக்கேற்றி வைக்கக்கூடிய மாடங்களிலே மகாலட்சுமி இருப்பாள், எல்லாம் நமக்கு புரிகிறது. வேட்டுவர் சார்பினிலே அப்படின்னு சொல்லும்பொழுது வேட்டுவர்கள் எங்கே வந்தார்கள் மகாலட்சுமியுடைய வாழ்க்கையிலே, மகாலட்சுமியினுடைய சரிதையிலே என்று ஒரு நிமிடம் ஆழ்ந்து யோசித்த பின்னால் தான் ஒரு அற்புதமான கதை நினைவுக்கு வந்தது. ஆந்திரத்திலே இருக்கக்கூடிய அகோபிலம் என்கிற இடம், அந்த அகோபிலத்திலே செஞ்சுக்கள் என்று ஒரு ஆதி வகுப்பினர் இருக்கிறார்கள். இந்த செஞ்சுக்கள் எப்படி என்றால் வேட்டுவர்கள் அதிபலசாலிகள், மிகப்பெரிய வீரர்கள். அந்த செஞ்சுக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த செஞ்சுக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் காட்டுக்குள்ளே வேட்டையாட. அப்பொழுது ஒரு வேட்டுவருடைய கண்களிலே ஒரு சின்ன குழந்தை கிடைக்கிறாள். அந்த சின்ன குழந்தையை எடுத்து பராமரித்து பாலித்து அவளை வளர்த்து வருகிறார். அந்த சின்ன குழந்தை பெரிய பெண்ணாகிறாள். பெரிய பெண்ணாகின்ற பொழுது மகாவிஷ்ணுவுக்கு தெரிகிறது இந்த சின்ன குழந்தை வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் மகாலட்சுமி என்று. உடனே அவளை சந்தித்து தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, எங்கள் வேட்டுவர் குல வழக்கப்படி நீ ஒரு புலியை கொன்று அந்த புலியினுடைய பற்களை கோர்த்து மாலையாக எடுத்து வந்து எனக்கு தாலியாக அணிவித்தால்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று மகாலட்சுமி சொல்ல, அவ்வாறே ஒரு புலியை கொன்று அதனுடைய பற்களை எடுத்து அதனை கொடுத்து அந்த வேட்டுவ குலத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, மகாலட்சுமியை நாரணன் மணந்து கொண்டான் என்பதாக ஒரு கதை உண்டு. ஏன் இந்த வேட்டுவர் குலத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், பொதுவாக மகாலட்சுமி என்று சொல்லிவிட்டாலே இவர்கள் செல்வந்தர்களுக்கு உரியவர்கள், பணக்காரர்களுக்குரியவர்கள், மேட்டுமை குடியிலே இருப்பவர்களுக்குரியவர்கள் அப்படி என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இல்லை இல்லை, சராசரியான வேட்டுவர் குலத்திலே பிறப்பவர்கள் பக்தியோடு அந்த மகாலட்சுமியை வழிபட்டால், பக்தியோடு அந்த மகாலட்சுமியை பராமரித்தால், பக்தியோடு அந்த மகாலட்சுமியை போஷிக்கக்கூடிய அந்த காரியத்திலே ஈடுபட்டால் அவர்களுக்கு கூட பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடியவளாக அந்த மகாலட்சுமி இருக்கிறாள் என்பதைத்தான் இந்த வேட்டுவர் குல செஞ்சுலட்சுமியாக இன்றைக்கு மகோபலத்திலே செஞ்சுலட்சுமி என்ற பெயரோடு என்ற திருநாமத்தோடு அவள் அங்கே இருக்கிறாள் என்ற அற்புதமான ஒரு கதையை பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த மகாலட்சுமியினுடைய சரித்திரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மற்ற யாரிடம் நீங்கள் போய் யாசகம் கேட்பதை விடவும் மகாலட்சுமியிடம் நீங்கள் யாசகம் கேட்டால் உங்களுக்கு நிச்சயம் அது நிறைவேறும். என்ன தெரியுமா காரணம்? மகாலட்சுமி தான் சீதையாக தோன்றினாள், மகாலட்சுமி தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ருக்மணியாக தோன்றுகிறாள். ஆக சீதையாக இருக்கின்ற பொழுது ஒரு சராசரி பெண் அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும், உலக மக்கள் அனுபவிக்கக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களையும் நேரடியாக அனுபவித்தவள். அந்த துன்பங்களை நாம் போய் அவளிடம் சொல்லுகின்ற பொழுது, ஆஹா, இப்படி ஒரு துன்பத்தை நானும் தானே அனுபவித்திருக்கிறேன், இது எவ்வளவு கொடுமையான ஒரு துன்பம், இதை நாம் போக்க வேண்டாமா, இதை உடனே போக்க வேண்டும் என்று பக்தர்களுக்கு காருண்யத்தை, தன்னுடைய கருணை நிறைந்த அந்த கண்களால் அவள் எப்பொழுதும் அந்த பக்தர்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஒரு கடைக்கண் பார்வையை பார்த்தாலே போதும். வேட்டுவ குல பெண்ணாக பிறந்த மகாலட்சுமிக்கு செஞ்சு லட்சுமிங்கிற பெயர் எப்படி வந்ததுங்கிறத பத்தி ஸ்ரீமதி சுமதி சொன்ன அலைமகள் பற்றிய வரலாற்றில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நவராத்திரி உற்சவத்தில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். நவராத்திரி உற்சவத்தில் இன்றைய தெய்வீக இசைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இனிய இசை ஒலிக்கும் இடமெல்லாம் இறையருள் இருக்கும் இடம்னு சொல்ற மாதிரி பால்வடியும் முகம் நினைத்து முகம் நினைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகதே. பால்வடியும் முகம் நினைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகதே. கண்ணா பால்வடியும் முகம் நினைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகதே. கண்ணா பால்வடியும் முகம் நிறைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகதே. கண்ணா பால்வடியும் முகம் நிறைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகதே. கண்ணா பால்வடியும் முகம் நிறைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகதே. கண்ணா நீலக்கடல் போலும் நிறத்தழகா. நீலக்கடல் போலும் நிறத்தழகா. கண்ணா நீலக்கடல் போலும் நிறத்தழகா. கண்ணா நீலக்கடல் போலும் நிறத்தழகா. கண்ணா நீலக்கடல் போலும் நிறத்தழகா. கண்ணா நீலக்கடல் போலும் நிறத்தழகா. எந்த நெஞ்சம் குடிகொண்ட அன்று முதலில் எந்த பொருள் கண்ணும் சிந்தனை செல நொழிய பால்வடியும் முகம் நிறைந்து. எந்த நெஞ்சம் குடிகொண்ட அன்று முதலின்றும் எந்த பொருள் கண்ணும் சிந்தனை செல நொழிய பால்வடியும் முகம் நிறைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகதே. வானமுகட்டில் சற்று மனம் வந்து நோக்கேனும் மோன முகம் வந்து தோணுதே. வானமுகட்டில் சற்று மனம் வந்து நோக்கேனும் மோன முகம் வந்து தோணுதே. மோன முகம் வந்து தோணுதே. தெளிவான தண்ணீர் தடத்தில் சிந்தனை மாறினும் சிறுத்த முகம் வந்து காணுதே. தெளிவான தண்ணீர் தடத்தில் சிந்தனை மாறினும் சிறுத்த முகம் வந்து காணுதே. கன குயில் குரலில் கன குயில் குரலில் கருத்தமை தேடினும் கான குழலோசை மயக்கதே. கன குயில் குரலில் கருத்தமை தேடினும் கான குழலோசை மயக்கதே. கருத்த குழலோடு நிறத்த மயிலிறகிற அமைத்ததிரத்திலே கருத்த
குழலோடு நிறத்த மயிலிறகே அமைத்ததிரத்திலே கானமயிலாடும் மோன குயில் பாடும் நீல நதியோடும் மனத்திலே கானமயிலாடும் மோன குயில் பாடும் நீல நதியோடும் மனத்திலே குரல் முதல் ஏழிசை குழைய வரும் இசை குழலோடு மிளிரிழகரத்திலே குரல் முதல் ஏழிசை குழைய வரும் இசை குழலோடு மிளிரிழகரத்திலே கதிரும் மதியும் என நயன விழிகளில் நளினமான சலனத்திலே கதிரும் மதியும் என நயன விழிகளில் நளினமான சலனத்திலே காடுங்கன் சிரத்திலே காடுங்கன் சிரத்திலே கதித்த பதத்திலே காடுங்கன் சிரத்திலே கதித்த பதத்திலே என் மனத்து இருக்கு கனவு நனவினோடு பிறகு பிறகு துரும் கனி துருக வரம் தருக பரந்த உடைவாய் வடியும் முகம் நிறைந்து கருத்த குழலோடு நிறத்த மயிலிறகே அமைத்ததிரத்திலே கானமயிலாடும் மோன குயில் பாடும் நீல நதியோடும் மனத்திலே குழல் முதல் எழிலிசை குழைய வரும் இசை குழலோடு மிளிரிழகரத்திலே கதிரும் மதியும் என நயன விழிகளில் நளினமா. நல்ல நிகழ்வுகள் நடந்தேற திருமகளின் கருணை வேண்டும். இன்றைய நவராத்திரி உற்சவ நிகழ்ச்சியில் கொலு, அலைமகளின் அவதார கதை, தெய்வீக இசைன்னு பார்த்து மகிழ்ந்தோம். மீண்டும் நாளை காலை நவராத்திரி உற்சவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.